வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னாக்கா, ஹேங்கர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நெறைய பேருக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. அந்த கோவத்த எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த சார்ந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுவும் கமெண்ட்ல ஒரு நபர் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்காக போடப்படுற ஒரு வீடியோ தான். முதல் விஷயம், நம்ம முக்கியமா எந்த சூழல், எந்த நபர், எந்த எண்ணம் இது நம்மளோட கோவத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதில நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சூழல்ல நமக்கு கோவம் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்ததுனாக்கா, அத நம்ப சார்ட் அவுட் பண்ணணும். இல்ல ஏதோ ஒரு நபர் நம்ம கோவத்துக்கு காரணமா இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட பேசி என்னதான் உன் பிரச்சனை அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்படி இல்லைனாக்கா, ரொம்ப முடியலனாக்கா அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக்கா, நம்மளுடைய நெகட்டிவான தாட் நம்மளோட கோவத்துக்கு காரணமா இருந்துச்சுன்னா, அது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி, அத நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, பெரிய மூச்ச எடுத்து 10 வரைக்கும் எண்ணணும். அது 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணாலும் சரி, 10லேருந்து 1 வரைக்கும் எண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அடுத்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செய்யுள், நெவர் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். ஏதாவது ஒரு நபர் உங்கள்கிட்ட கோவத்தை தூண்டுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்களோ, இல்ல சொல்லிட்டாங்களோ, அதுக்காக நீங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு நிதானமா பதில் சொன்னீங்கன்னாக்கா அது ரெஸ்பாண்ட். ஸோ நம்ம சாமர்த்தியமா பேசணும். நம்ம அவங்கள காயப்படுத்துற மாதிரி எதிர்த்தாக்குதல் பண்ணக்கூடாது. அடுத்தது, எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருந்ததுனாக்கா அதை தாராளமா மென்மையான முறையில் வெளிப்படுத்தலாம். அது கோபமாக தான் வெளிப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தது, டோன்ட் பிளேம் அதர். ஏன்னா இப்படி நீங்கள் விரலை காட்டி ஒருத்தவங்களை நீங்கள் இவன் தான் காரணம், இவனால தான் அப்படிங்கும்போது 3 விரல் உங்களை நோக்கி இருக்கு. அப்போ நீங்களும் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போது நீங்கள் இன்னொருத்தவங்களை மட்டுமே பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்படி பிளேம் பண்ணுறதுனால உங்களுக்கு கோபம் ஆப்வியஸாக வரலாம். அடுத்தது, இன்னொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனி பெர்ஸ்பெக்டிவ் கருத்துக்கள் இருக்குது. அதனால் இன்னொருத்தவங்களை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும், ஹியூமரை பயன்படுத்தணும். நான் என் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கனாக்கா அவங்கள நான் எதிர்த்தாக்குதல் பண்ண மாட்டேன், கிண்டல் அடிச்சு விட்ருவோம். அப்போது ஒட்டுமொத்த கிளாஸே சிரிச்சிடும். அப்படி ஹியூமரை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆப்வியஸாக கோபம் அப்படிங்கிறது வராது. அடுத்தது, உங்களுக்கு ஒரு சூழலில் ஒருத்தவங்க கோவப்படுத்துகிறாங்கனாக்கா அந்த சூழல்லேருந்து வேறு ஏதாவது ஒரு சின்ன காரணம் சொல்லிவிட்டு, எனக்கு திடீர்னு எமர்ஜென்சியாக கால் வருது, இல்லைனாக்கா நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விலகிக்குங்க. அப்போது ஆப்வியஸாக நீங்கள் கூல் டவுன் ஆகிடுவீங்க. அடுத்தது, ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், வாக்கிங், யோகா, மெடிடேஷன் இப்படிலாம் பண்ணுறது மூலயமா உங்களோட ஆங்கரை நீங்கள் கம்மி பண்ணலாம். அடுத்தது, க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட பேசுங்க, இல்லை நெருக்கமான ஃபேமிலி மெம்பர்கிட்ட பேசுங்க. இல்லாட்டினாக்கா உங்களுக்கு யார் மேலே ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கோ அவங்கள்ட்ட நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை ஓப்பன் அவுட் பண்ணுங்கள். இது மூலிமா கோவத்தை ஆப்வியஸாக கம்மி பண்ணலாம். அடுத்தது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வளர்த்துங்க. ஏன்னா பிரச்சனைகள் தான் உங்களுடைய கோவத்துக்கு காரணமாக இருக்குது. எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை, மேனேஜர் கத்திடுறான். அப்படி மேனேஜர் சத்தம் போடுறதுனால அந்த குறிப்பிட்ட தொழிலாளி என்ன பண்ணுவான், வீட்டுக்கு மனைவிகிட்ட அந்த கோவத்தை காமிப்பார். மனைவி உடனே அந்த கோவத்தை பிள்ளைங்கள்ட்ட காமிப்பாங்க. இப்படி பிள்ளைங்க வேறு ஏதோ ஒரு சாமான் மேலே பொம்மையை போட்டோ உடச்சி, இப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கோவத்து மூலிமா எவால்வ் ஆகி போயிட்டே இருக்கு இல்லையா? இதை பிரேக் டவுன் பண்ணணும். அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கனாக்கா கோவம் கண்டிப்பாக வரவே வராதுன்னு கூட சொல்லலாம். அடுத்தது, லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். நீங்கள் பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, ஃப்யூச்சரை பற்றி பயப்படாதீங்க. ஜென் தத்துவம் அதான் சொல்லுது, லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்படி நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ்ந்தீங்கனாக்கா நீங்கள் கவலையும் பட மாட்டீங்க, பயப்படவும் மாட்டீங்க. ஏன்னா கவலையும் பயம் தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மேனிப்புலேட் பண்ணி கோவப்பட வைக்கிது. அடுத்தது, உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரியை உருவாக்கிக்கங்க. உங்களுடைய பவுண்ட்ரிக்கு எக்காரத்தை கொண்டு இன்னொருத்தவங்க அலோவ் பண்ணாதீங்க. உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி யாராவது ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கனாக்கா அப்போயே வார்ன் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு பிடிக்காத மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறீங்க அப்படிங்கிறது முதலையே சொல்லிவிடுங்க. அதை திரும்ப நிறையா தடவை அதே செயலை அவங்க நம்ம கிட்டக்க பண்ண விட்டுட்டு கடைசியில் பர்ஸ்ட் அவுட் ஆகுறதுல அர்த்தமே கிடையாது. அடுத்தது,
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எமோஷ்னலாக வீக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு வந்து உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னாக்கா, தாராளமாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கிட்டக்க நீங்கள் போகலாம். அதுக்கு நிறையா கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் என்கிட்ட சேர்ந்து ஒரு நல்ல இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் ரொம்ப எளிமையான முறையில் கற்றுக்கலான்னு நான் நம்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.